பவளவாய் கமலச் செங்கண் அச்சுதா கமலனே ஆயிரதம் தொகுந்தேன் இன்னை இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகமாடும் அச்சுவை பெண்ணும் வேண்டேன் அரங்கமா நகருளாலே. ஊரிலேன் காடு இல்லை, உறவு மற்றொருவரில்லை, பாரில் என் பாத மூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி. காரொளி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேன், ஆருளர் கடைகள் அம்மா அரங்கமா நகருளாலே. அன்புசால் நண்பர்களே, மெய்யன்பர்களே, நாம் நமது தேடி தரிசித்த திருத்தலங்கள் என்னும் பக்தி தொடரில் பஞ்சரங்க கஷேத்திரங்கள் ஆகியவற்றை கண்டு வருகிறோம். இப்போது அதில் இரண்டாவதாக மத்தியரங்கம் என்று கூறப்படும் ஸ்ரீரங்கத்தின் பெருமைகள் சிலவற்றை சென்ற பகுதியில் கண்டோம். ஸ்ரீரங்கத்தின் தோற்றம், அதன் பிரம்மாண்டம், அதன் சரித்திர பின்னணி, அது இலக்கியங்களில் பெற்றுள்ள இடம் ஆகியவற்றை பற்றி சிறிது கண்டோம். இனி தொடர்ந்து அந்த கோயிலை பற்றியும் அது பல்வேறு சிறப்புகளை பற்றியும் காண்போம். நாம் இலக்கியங்களில் கண்டோம், அது எத்தகைய 2000 வருடங்களுக்கு முன்பே அகநானூறு புறநானூறு போன்ற இலக்கியங்களில் கூட அது எப்படி இடம்பெற்றிருக்கிறது என்பதை. இலக்கியங்கள் மட்டுமல்ல, அது தாலாட்டு பாடல்களில் கூட ஸ்ரீரங்கம் இடம்பெற்றுள்ளது. தாய்மார்கள் குழந்தைகளை உறங்கச் செய்யும் போது பாட்டு பாடுவார்கள். ஆறிரண்டும் காவேரி அதன் நடுவே ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்கம் ஆடி திருப்பார் கடலாடி, திருப்பார் கடலாடி தில்லைவனம் வந்தானோ என்று பாடுவார்கள். இப்படி பண்டிதர்களுக்கு உரித்தான காவியங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் இவற்றில் மட்டும் அல்லாது அன்றாட பாமர மக்களின் வாழ்க்கையோடு நமது மூச்சோடு கலந்துவிட்ட ஒரு ஸ்தலமாக ஸ்ரீரங்கம் விளங்குகிறது. இத்தகைய ஸ்ரீரங்கமானது ஸ்வயம்பு கஷேத்திரம் என்று கண்டோம். அதாவது இந்த கோயிலை யாரும் நிர்மாணிக்கவில்லை, இந்த கோயில் தானாகவே உருவானது. அது எப்படி தானாகவே உருவானது என்றால், எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஜலசயனத்தில் அருள்பாலிக்கின்ற திருப்பார்கடல், அந்த திருப்பார்கடலின் ஒரு துளியிலிருந்து இந்த ஸ்ரீரங்க திருத்தலம் உருவானது என்பது நம்பிக்கை. இந்த திருத்தலத்தில் உள்ள ரங்கநாத பெருமான், இந்த ரங்கநாத பெருமான் அங்கு எப்படி வந்தார் என்பதற்கு ஒரு கதை உண்டு. இந்த தேடி தரிசித்த திருத்தலங்கள் தொடரில் சில நாட்கள் முன்னால் நாம் திருச்சி உச்சி பிள்ளையார் வரலாற்றை கண்டோம். இந்த ஸ்ரீரங்கத்தின் தல வரலாறும் உச்சி பிள்ளையாரின் வரலாறும் ஒன்றை ஒன்று ஒட்டியது. எவ்வாறு என்று பார்ப்போம். சூரிய குலத்தைச் சேர்ந்த இஷ்வாகு பிரம்மனை தவம் செய்தது. அப்படி தவம் செய்து வரமாக என்ன பெற்றார் என்றால், திருமால் அவருடைய விக்கிரகம் ஒன்றை பெற்றார். அந்த விக்கிரகத்தை தினமும் திருவாராதனை செய்து வழிபட்டு வந்தார். அந்த வம்சத்தைச் சேர்ந்த அரசர்கள் பலரும் அதை வழிபடுகிறார். அது பின்னர் ஸ்ரீ ராமபிரான் அவர் வசமும் வந்ததாக. இலங்கை யுத்தம் முடிந்து, அதாவது ராமபிரான் ராவணனை வதம் செய்த பிறகு அவர் மீண்டும் அயோத்திக்கு திரும்புகிறார் இல்லையா? அப்போது யுத்தத்திற்கு முன்னால் தன்னிடம் வந்து சரணாகதி அடைந்த ராவணன் அவன் சகோதரன் விபீஷணனை இலங்கையின் புதிய மன்னனாக முடிசூட்டுகிறார் இல்லையா? அந்த விபீஷணனும் ராவண வதத்துக்கு பிறகு இலங்கை யுத்தம் முழுதுமாக முடிந்த பிறகு ராமபிரான் திரும்பவும் அயோத்திக்கு திரும்புகையில் மற்ற பரிவாரங்களோடு விபீஷணனும் வருகிறார். ராமபிரானது திரு பட்டாபிஷேகத்தை கண்டு கழிக்க வேண்டும் என்ற ஆவலில் அவனும் ராமனுடன் வருகிறார். அவ்வாறே ராமபிரானின் பட்டாபிஷேகத்தை கண்டு கழித்த பிறகு அவன் மீண்டும் தன்னுடைய நாடான இலங்கைக்கு திரும்புகிறார். அப்போது திரும்புகையில் ராமபிரான் அவன் தனக்கு ஆற்றிய தொண்டினை மெச்சி அதற்கு பரிசாக தான் வழிபட்டு வந்த திருமாலின் விக்கிரகத்தை அவரிடம் கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும் போது அவர் கூறுகிறார், இந்த விக்கிரகத்தை இலங்கை சென்று உன்னுடைய நாட்டை அடைந்து அங்கு ஒரு புனிதமான நல்ல இடத்தில் பிரதிஷ்டை செய்து ஒரு கோயில் கட்டி வழிபட்டுவார். நீ அதுவரை இந்த விக்கிரகத்தை உன் கையிலேயே வைத்திருக்க வேண்டும், வேறு எங்க வைக்க கூடாது, பூமியில் வைத்து விடலாகாது என்று கூறுகிறார். இந்த நிபந்தனைக்கு உட்பட்டு விபீஷணன் ராமபிரானை வணங்கி அந்த விக்கிரகத்தை கையிலேந்தி தன்னுடைய நாட்டுக்கு திரும்புகிறான். திரும்புகின்ற வகையில் அவன் காவிரி நதியில் ஒரு தீவாக அமைந்து இருக்கின்ற
அதாவது பார்க்கடலில் இருந்து உருவானது என்று கூறப்படுகின்றன ஸ்ரீரங்க தீவுக்கு வருகிறார். அந்த தீவுக்கு வரும் நேரம் அதிகாலை நேரம். அப்போது விபீஷணனுக்கு அவனுடைய நித்திய கர்மாக்களை செய்ய வேண்டி இருக்கிறது, நீராட வேண்டி இருக்கிறது. இவற்றை முடித்துவிட்டு அந்த விக்கிரகத்துக்கு திருவாராதனையும் செய்ய வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். ஆனால் ராமபிரான் அவனிடம் கூறியிருக்கிறார், இதை கையிலிருந்து அகற்றலாகாது என்று கூறியிருக்கிறார், பூமியில் வைக்கலாகாது என்று கூறியிருக்கிறார். என்ன செய்வது என்று அவன் தயங்கி நிற்கும் பொழுது அங்கு ஒரு சிறுவன் வருகிறான். அந்த சிறுவனுடைய தேஜஸை கண்டு, அவன் முக மலர்ச்சியை கண்டு விபீஷணனுக்கு இயல்பாகவே அவனிடம் ஒரு பிரியம் தோன்றுகிறது. அவர் அந்த சிறுவனை அழைத்து, அப்பா, எனக்கு நீ ஒரு உதவி செய்ய வேண்டும். இந்த விக்கிரகம் இருக்கிறது இல்லையா, அதை நான் உன்னிடம் கொடுக்கிறேன். அதை உன் கரத்திலேயே நீ வைத்திரு. நான் சென்று என்னுடைய வேலைகளை முடித்துவிட்டு நீராடிவிட்டு வந்து உன்னிடம் வாங்கிக் கொள்கிறேன். அதுவரை நீ எங்கேயும் போகக்கூடாது, இங்கேயே இரு. இந்த விக்கிரகத்தையும் எங்கேயும் வைக்கக்கூடாது, உன் கையிலேயே வைத்திரு என்று கூறி அதை கொடுத்தான். சிறுவனும் அதற்கு உடன்பட்டு அதை வாங்கிக் கொண்டான். விபீஷணன் தன்னுடைய கடமைகளை எல்லாம் முடித்துவிட்டு நீராடிவிட்டு, சரி இப்போது திருமாலுக்கு திருவாராதனை செய்யலாம் என்று எண்ணி வரும்போது அவனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்று காத்திருக்கிறது. என்ன அதிர்ச்சி அது? அந்த சிறுவனிடம் கொடுத்துவிட்டு சென்றான் இல்லையா விக்கிரகம், அது இப்போது அவன் கையில் இல்லை. எங்கே இருக்கிறது என்றால் பூமியில் இருக்கிறது. விபீஷணன் மிகுந்த கோபத்துக்கு உள்ளானான். அந்த சிறுவனிடம் வந்து, நான் என்ன சொன்னேன், நீ என்ன செய்து விட்டாய், பூமியில் இதை வைக்கலாகாது என்று சொன்னேன், வைத்து விட்டாய என்று ஆத்திரம் தாங்காமல் அவனை அடிப்பதற்காக கையை ஓங்குகிறான். பிறகு அவன் என்ன நினைத்தான், சரி ஏதோ சின்ன பிள்ளை செய்து விட்டான், நாம் இதை எடுத்துக்கொண்டு சென்று விடலாம் என்று அந்த விக்கிரகத்தை பூமியிலிருந்து எடுப்பதற்கு முயற்சி செய்கிறான். அவனால் அது முடியவில்லை. அவன் என்னதான் பலத்தை பிரயோகம் செய்தாலும் அந்த விக்கிரகத்தை அவனால் அசைக்க கூட முடியவில்லை. எப்போது அவன் மிகுந்த கோபத்துக்கு ஆளாகிவிட்டான். அந்த சிறுவனை நெய்ய புழைத்தால் தான் அந்த கோபம் அவனுக்கு தீரும் என்பது போல ஆகிவிட்டது. அதனால் அந்த சிறுவனை அடிப்பதற்காக அவன் கையை ஓங்கும் போது அந்த சிறுவனோ சிரித்துவிட்டு ஓட துவங்கி விட்டான். விபீஷணனுக்கு இப்போது கோபம் தலைக்கேறி விட்டது. நான் சொன்ன பேச்சை கேட்காமல் கீழே விக்கிரகத்தை வைத்துவிட்டு இப்போது எனக்கு அடங்காமல் நீ ஓட வேலை செய்கிறாயா என்று மிகுந்த சிரத்துடன் அந்த சிறுவனை துரத்தலானான். விபீஷணன் துரத்துகிறான், சிறுவன் ஓடுகிறான். இப்படி ஓடிக்கொண்டே இருக்கிறான். சற்று நேரத்தில் ஒரு மலை வருகிறது. பாதையில் ஒரு மலை தென்படுகிறது. சிறுவன் கடகடவென்று அந்த மலையின் மீது ஏறிவிட்டான். விபீஷணனால் அந்த சிறுவன் அளவுக்கு வேகமாக ஏற முடியுமா? முடியவில்லை. அவன் கொஞ்சம் சிரமப்பட்டு மலையில் ஏறி பார்த்தால் அந்த மலையின் உச்சியில் அந்த சிறுவன் ரொம்ப சந்தோஷமாக மிகுந்த ஆனந்தத்தோடு அமர்ந்திருக்கிறான். இப்போது விபீஷணனுக்கு வந்த சிரத்திற்கு அளவே கிடையாது. அவன் மிகுந்த சிரத்தோடு தன் முஷ்டியை மடக்கி, கையை ஓங்கி முஷ்டியை மடக்கி அந்த சிறுவனின் தலையில் ஓங்கி ஒரு கொட்டு வைத்தான். அந்த கொட்டு அவன் வைத்த கணமே அவன் உணர்ந்தான், அவன் அந்த சிறுவன் சாதாரண மானிட சிறுவன் அல்லவே என்று. அந்த சிறுவன் தனக்கு புத்தி புகட்ட இந்த விக்கிரகம் இந்தியாவிலேயே இந்த இடத்தில் தான் இருக்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பம் என்பதை தனக்கு உணர்த்துவதற்காக வந்த கணபதி பெருமான் என்று அந்த நொடியே அவன் உணர்ந்தான். கணபதி பெருமாள் விக்னேஸ்வரர் அவனுக்கு தரிசனம் கொடுத்து இந்த உண்மையை உணர்த்தினார். இதுதான் உச்சி பிள்ளையார் மலையின் திருவரலாறு. இது எப்படி ஸ்ரீரங்கத்தோடு சம்பந்தப்படுகிறது என்றால், அந்த கணபதி பெருமான் விக்னேஸ்வரர் விநாயகர் அந்த திருமாலின் திருவிக்கிரகத்தை பூமியில் வைத்தார் அல்லவா, காவிரி நதிக்கு நடுவாக உள்ள ஒரு தீவில் வைத்தார் அல்லவா, அந்த தீவு தான் ஸ்ரீரங்கம். அந்த திருமாலின் விக்கிரகம், அதாவது பிரம்மனால் அடிக்கப்பட்டு இக்ஷ்வாகு மன்னனிலிருந்து ராமபிரான் தாயை பலரும் வழிபட்டு வந்த அந்த திருவிக்கிரகம் தான் இன்று ஸ்ரீரங்கத்தில் விண்ணகரத்தில் பூலோக வைகுண்டம் என்று கூறப்படும் விண்ணகரத்தில் இருக்கும் ரங்கநாத பெருமான். இந்த ரங்கநாத பெருமானாகப்பட்டவர் இந்த வகையில் ஸ்ரீரங்கத்தை அடைந்து அங்கே புஜங்க சயனராக பக்தர்களுக்கு காட்சியளித்து வருவோருக்கெல்லாம் தன்னை எண்ணுவோருக்கெல்லாம் அருள்பாலிக்கிறார். ரங்கநாத பெருமான் இந்த தலத்தில் புஜங்க சயனத்தில் அருள்பாலிக்கிறார் என்று கூறினோம் அல்லவா. இந்த புஜங்க சயனம், சயனம் என்றால் அறிவோம், படுத்திருப்பது போன்ற நிலை.
புஜங்க சைனம் என்றால் என்ன? சரி, எத்தனை சைனம் வகைகள் உண்டு திருமாலுக்கு? திருமாலுக்கு நின்ற கோலம், அமர்ந்த கோலம், நடந்த கோலம், கிடந்த கோலம் என்று பல கூறுவார்கள் திருக்கோலங்கள். அவற்றில் கிடந்த கோலம் அதாவது சயன வகைகள் எத்தனை வகையில் பெருமாள் சயனித்திருக்கிறார் அதையும் சற்று பார்ப்போம். பெருமாளின் சயன வகைகள் 10 கூறுவார்கள். ஜலசயனம், தலசயனம், புஜங்க சயனம், உத்தியோக சயனம், வீர சயனம், யோக சயனம், கர்ப்ப சயனம், பத்திர சயனம், மாணிக்க சயனம், உத்தான சயனம். இவற்றில் அவர் ஸ்ரீரங்கத்தில் நமக்கு காட்சியளிப்பது புஜங்க சயனத்தில். அதாவது அவர் படுத்திருக்கும் போது நாமெல்லாம் படுத்திருக்கும் போதும் செய்வோம் இல்லையா? புஜம் என்றால் தெரியும் நமக்கு. புஜத்தை மடக்கி தலையை அதன் மீது வைத்திருப்பதாக ஒரு பாவனையோடு அவர் படுத்திருப்பதால் அதை புஜங்க சயனம் என்று கூறுவார்கள். இதை திருவரங்கத்தில் பெருமாள் படுத்திருக்கும் இந்த புஜங்க சயன காட்சியை சேஷசயனம் என்று கூறுவதும் உண்டு. காரணம், அவர் ஆதிசேஷன் மீது இவ்வாறு சயனத்தில் காட்சியளிக்கிறார். இந்த திருவரங்கத்தின் மூலவர் பெயர் ரங்கநாதன். நம் ரங்கம் என்பதற்கு கூறினோம், ஒரு ஆறு இரு கூறாக பிரியும் பொழுது ஏற்படும் சற்று மேடான பகுதியை ரங்கம் என்று சொல்வார்கள். ரங்கம் என்பதற்கு மண்டபம் என்ற பொருள் உண்டு என்று. அதை போல காவிரி சற்று பிரிந்து ஒரு தீவு உருவாக்கி சற்று மேடான இடமாக இருக்கும் இடத்தில் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் எம்பெருமான் ரங்கத்துக்கு அந்த ரங்கத்திற்கே நாதராக இருப்பதால் ரங்கநாதர் என்று கூறப்படுகிறார். உற்சவமூர்த்தி இந்த கோவிலில் நம்பெருமாள் என்று கூறப்படுகிறார். என்ன அழகான பெயர் பாருங்கள். கடவுள் என்றால் யாரோ ஒருவன், நாம் அவனை போய் அவனை பிரார்த்தனை செய்து அகுது புலம்பு எல்லாம் செய்தால்தான் அவன் கடைக்கட்டை திறந்து பார்ப்பான் என்பது ஒரு பக்கம் இருக்க, இந்த பெருமாள் என்னவோ நம் வீட்டுக்கு பக்கத்தில் விளையாடுகிற குழந்தை போல, நம்மளோட எப்போதும் இருக்கும் தோகனை போல, நம் தோல் மீது கைவோட்டு செல்லும் தோகனை போல, நமக்கு நல்லறிவு சொல்கின்ற தந்தையை போல, நமக்கு புத்தி புகட்டுகிற ஆசானை போல நம்மவனாக இருக்கிறான். எப்போதுமே நம்மவராக இருக்கிறான். அதை சொல்வதற்காக பெருமாள், இந்த பெருமாள் நம்முடைய பெருமாள், நம் பெருமாள் என்று இவருக்கு பெயர் சூட்டுகிறார். இந்த தலத்தின் தாயார் ரங்கநாயகி தாயார். இதன் தலவிருட்சம் உன்னை. இதன் தீர்த்தம் மொத்தம் 9 தீர்த்தங்கள் சொல்கிறார்கள். சந்திரபுஷ்கரணி தீர்த்தம், வில்வ தீர்த்தம், சம்பு தீர்த்தம், பகுள தீர்த்தம், பலாசி தீர்த்தம், அஸ்வதீர்த்தம், ஆம்ர தீர்த்தம், கதம்ப தீர்த்தம், புன்னாக தீர்த்தம். இப்படி 9 வகையான தீர்த்தங்கள் இந்த புண்ணிய தலத்தில் உண்டு. இதற்கான ஆகமம் பாஜராத்திரம் என்று கூறுகிறார்கள். இதன் புராண பெயரும் ஸ்ரீரங்கம் தான், தற்போதைய பெயரும் ஸ்ரீரங்கம் தான். தூய தமிழில் திருவரங்கம் என்று கூறுவார்கள். இது திருச்சி மாவட்டத்தை அடுத்து அங்கே அமைந்துள்ளது தமிழ்நாட்டில். இதை அனைவருமே அறிவோம். வைணவருக்கான 108 திவ்ய தேசங்களில் முதலாவது திவ்ய தேசமாக சோழ திருப்பதிகளில் முக்கியமானதாக முதன்மையானதாக கொண்டாடப்படுகின்ற இந்த திருத்தலத்தில் ஒரு விசேஷம் உண்டு. 7 என்ற எண் இங்கு மிகவும் அடிக்கடி காணப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. அது எப்படி என்பதை காணலாம். அதற்கு முன்னால் இந்த 7 என்ற எண்ணுக்கு உண்டான மகத்துவத்தையும் சற்று காணலாம். அதாவது ஆங்கிலத்தில் 7 என்பதை மிஸ்டிக் நம்பர் என்று சொல்வார்கள். மிஸ்டிக் நம்பர் 7. இது இந்து மதம் மட்டுமல்ல, பல மதங்களிலும் இந்த நம்பர் 7 என்பதற்கு ஒரு விசேஷ முக்கியத்துவம், ஒரு மிஸ்டிக் குவாலிட்டி உண்டு. யூதர்களுக்கான பழைய ஆகமத்தில் அவர்கள் கூறுவார்கள், கடவுளாகப்பட்டவர் 6 நாட்களில் உலகத்தை படைத்தார், 7வது நாள் அவர் ஓய்வெடுத்துக் கொண்டார், அந்த நாளில் நாமும் ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும், சபாத் என்று சொல்வார்கள். அதை போல அந்த 7வது நாள் என்பது அவர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. கிறிஸ்தவர்களுக்கு உண்டான புதிய ஆகமத்தில் அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், 4 திசைகள், அதோடு ஹோலி ட்ரினிட்டி புனிதமான 3, அது 2ஐயும் இணைத்து 7 என்பது வரும். 7 சர்ச்சுகள், 7 தேவதைகள், 7 ட்ரம்பட்டுகள், 7 நட்சத்திரங்கள், இப்படி வரும். இஸ்லாமியர்கள் அவர்களுக்கு மிகவும் புனிதமான தலமான மெக்காவில் உள்ள காபாவில் 7 முறை நடப்பார்கள். இஸ்லாமியர்கள் சொர்க்கங்கள் 7 என்பதாகவும் ஒரு நம்பிக்கை உண்டு. புத்த மதத்தில் புதிதாக புத்தராக்கப்பட்டவர் 7 அடிகள் நடப்பதாக கூறுவார்கள்.
இப்படி உலகெங்கும் உள்ள எல்லா மதங்களிலும் நம்பிக்கைகளிலும் ஏழு என்ற எண் பிறவி இருக்கிறது. இந்து மதத்திலும் பார்த்தால் பூமிக்கு மேலாகவும் கீழாகவும் என்றாக பூமிக்கு மேலாக 7 உலகங்கள், பூமிக்கு கீழாக 7 உலகங்கள், ஈரேழு உலகம் என்பார். அதை நேரடியாக 14 என்று சொல்ல மாட்டார்கள், 7 உலகங்கள் என்றுதான் சொல்வார்கள். அது மட்டுமல்ல, கிரகங்களுக்கெல்லாம் தலைவனான சூரிய பகவான் அவன் 7 குதிரைகள் ஊட்டிய தேரில் உலகை சுற்றுகிறான். அந்த சூரிய பகவானுக்கு புத்திரர்களும் 7 பேர் தான். சாமானிய மனிதர்களாக நாம் திருமணம் செய்து கொள்கிறோம். அந்த திருமணம் செய்து கொள்வது என்பது தாலி கட்டுவார்கள். அந்த தாலி கட்டுவது என்பது எல்லா இடங்களிலும் எல்லா சமய பிரிவுகளிலும் இந்து மதத்தில் இருப்பதாக சொல்ல முடியாது. ஆனால் எல்லாரும் பின்பற்றுவது ஒன்று உண்டு. அது என்ன என்றால், தம்பதிகள் ஒருவர் கையை ஒருவர் பிடித்துக் கொண்டு அக்னி, அதாவது அந்த திருமணத்திற்கு சாட்சியாக உள்ள அக்னி பகவான், அந்த அக்னியை சுற்றி 7 அடிகள் நடப்பார்கள். இது மிகவும் புனிதமான ஒன்று. இந்த 7 அடிகள் தான் அவர்களுடைய தாம்பத்திய உறவை பலப்படுத்துவதாக அமைகிறது என்பது நம்பிக்கை. மனிதர் மட்டுமல்ல, மொத்த உயிரினங்களுக்கு பிறப்புகள் 7ஆக கூறப்படுகின்றன. தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், ஊர்ந்து செல்லும் ஜந்துக்கள், நீரில் வாழும் ஜந்துக்கள், தாவரங்கள், இப்படி 7 வகை. இப்படி எல்லா மத நம்பிக்கைகளிலும் 7 என்பது மிகவும் விசேஷமான ஒன்றாக இருக்க காண்கிறோம். இதை போல ஸ்ரீரங்கத்தில் இந்த 7 என்பது மிகவும் விசேஷமாக பல இடங்களில் இந்த காணப்படுகிறது. இந்த தொடர்பு ஸ்ரீரங்கம் கோயிலுக்கும் 7 என்ற எண்ணுக்கும் உண்டான தொடர்பு மிக அதிக அளவில் காணப்படுகிறது. இந்த கோயில் 7 மதில் சுற்றுகள், 7 பிரகாரங்கள், அவற்றுக்கு இடையில் அவற்றுக்கு மத்தியில் அமைந்துள்ளது ரங்கநாத பெருமானின் திருக்கோயில் என்பதை முன்பே கூறியிருந்தோம். 7 பிரகாரங்கள், நாம் சொன்னது போல இங்கிருந்து துவங்குகிறது அந்த தொடர்பு. 7 பிரகாரங்கள். இந்த 7 பிரகாரங்கள் என்ன என்றால், இவை 7ம் பூமியை மற்றும் அதற்கு மேலாக உள்ள இல்ல 7ஐயும் அவை காட்டுகின்றனமா, அவற்றை குறிக்கின்றனமா. இந்த 7 உலகங்களை அவை என்னென்ன என்றால், முதலாவதாக மாடங்கள் சூழ்ந்துள்ள திருச்சுற்று, அது பூலோகம். அடுத்தபடியாக திருவிக்கிரம சோகன் திருச்சுற்று என்று சொல்வார்கள். அந்த லோகத்தை புவர்லோகம் என்று சொல்கிறார்கள். அந்த பிரகாரமானது புவர்லோகம் எனப்படுகிறது. புவர்லோகம் என்றால் கிரகங்கள், நட்சத்திரங்களுக்குரிய தேவதைகள், அவை வசிக்கும் இடம். அடுத்ததாக மூன்றாவதாக கிளிச்சோகன் திருச்சுற்று ஒன்று. அந்த சுற்றானது, அந்த பிரகாரமானது சுவர்லோகம் என்றாகிறது. சுவர்லோகம் என்பது முனிவர்கள் வசித்து அவர்கள் எம்பெருமானை எண்ணி உலக நன்மைக்காகவும் தவங்கள் செய்யவிடும் சுவர்லோகம். 3ஆம் சுற்று அந்த சுவர்லோகத்தை குறிக்கிறது. 4ஆவது சுற்று திருமங்கை மன்னன் பெயரால் விளங்குகிறது. அது குறிப்பது எதை என்றால், பூமிக்கு மேல் 4ஆவதாக உள்ள மகர்லோகத்தை குறிக்கிறதா. அந்த மகர்லோகம் என்பது இந்திரன் உள்ளிட்ட தேவர்களெல்லாம் வாழ்கிற இடம் மகர்லோகம். அதற்கு மேலாக 5ஆவதாக உள்ள திருச்சுற்று பிரகாரம், அது குணசேகரன் திருச்சுற்று என்ற பெயரில் விளங்குகிறது. அது ஜனாலோகத்தை குறிக்கிறது. இந்த ஜனாலோகம் என்பது பித்ருக்கள் அவர்கள் வசிக்கின்ற உலகம். 6ஆவதாக, இதற்கு மேலாக 6ஆவதாக உள்ளது அந்த பிரகாரம், அந்த திருச்சுற்று ராஜமகேந்திர சோகன் திருச்சுற்று. அது எந்த உலகத்தை குறிக்கிறது என்றால், அது தபோலோகத்தை குறிக்கிறது. தபோலோகம் என்பது தேவதைகள் வாழ்கின்ற உலகம். அதற்கும் மேலாக இந்த பூமிக்கு மேலாக உள்ள உலகங்களில் மிக உச்சத்தில் கடைசியாக உள்ள லோகம் இது ஸ்ரீரங்கத்து கோயிலின் 7ஆவது திருச்சுற்று அந்த லோகத்தை குறிக்கிறது. அது தர்மவர்ம சோகன் திருச்சுற்று என்பதாக இந்த கோயிலை முதலாக ஸ்தாபித்தார் அல்லவா, அந்த மன்னனது பெயரால் தர்மவர்ம சோகன் திருச்சுற்று என்பதாக பெயரிடப்பட்டு இது சத்தியலோகத்தை குறிக்கிறது. சத்தியலோகம் என்பது நாம் எல்லாரையும் படைத்தவனான பிரம்மதேவன், அந்த பிரம்மதேவன் இருக்கும் இடம்தான் சத்தியலோகம். இவ்வாறு ஸ்ரீரங்கம் கோயிலை சுற்றியுள்ள 7 பிரகாரங்களும் 7 உலகங்களை குறிக்கின்றன. இன்னொன்று அதிசயங்கள் நிறைந்த கோயில் என்பார்கள். அதுவும் அந்த அதிசயங்களும் 7 என்ற எண்ணிக்கையில் இருப்பது 8வது அதிசயம் என்று சொல்ல வேண்டும். என்னென்ன அந்த அதிசயங்கள் என்பதை காண்போம். முதலாவது அதிசயம் நெற்குதிரைகள். அந்த கோயிலில்
மிக பிரம்மாண்டமான 5 நெற்குதிர்கள் சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு அருகே காணலாம். இவை 20 அடி விட்டம், 30 அடி உயரம் கொண்டவை. இந்த நெற்கிடங்குகள் நெல்லை சேமிப்பதற்காக உருவாக்கப்பட்டவைதான். இவை உருவாக்கப்பட்டது சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு என்பார்கள். இந்த கிடங்கில், இந்த நெற்குதிர்களில் மொத்தமாக 1500 டன் அளவுக்கு நெல் சேமிக்க முடியும். அது மட்டுமல்ல, எந்த காலத்திலும், எந்த பஞ்ச காலத்திலும் இந்த குதிர்களில் நெல் இல்லாமல் போறதே இல்லை என்பார்கள். இதில் என்ன அதிசயம் என்றால், எந்த பஞ்ச காலத்திலும் நெல் இங்கு இல்லாமல் போறதே இல்லை என்பது ஒரு அதிசயம் என்றால், இதில் 1500 டன் அளவு என்று சொல்கிறோமே தவிர, இதில் எத்தனை நெல்லை, எத்தனை டன்கள் நெல்லை கொட்டினாலும் இந்த குதிர்களானவை விரிந்து கொடுத்து அவற்றை ஏற்றுக்கொள்வன தன்மை கொண்டவை என்று கூறுகிறார்கள். இது முதலாவது அதிசயம். அடுத்ததாக கொடிமரத்தை பற்றி ஒரு அதிசயம் கூறுவார்கள். அசையும் கொடிமரம் என்பார்கள். ஸ்ரீரங்கத்தின் ரங்கவிலாஸ் மண்டபம் என்று ஒன்று உண்டு. அந்த மண்டபத்தில் எதிரே ஒரு கல் கொடிமரமும் உண்டு. இந்த கொடிமரத்தின் முன்பாக பக்தர்கள் சாஷ்டாங்கமாக பூமியில் விழுந்து நமஸ்கரிப்பார்கள். அப்படி பூமியில் விழுந்து நமஸ்கரிக்கும் போது சற்றே சிரத்தை தூக்கி அந்த கொடிமரத்தை நோக்கினால், தலையை தூக்கி கொடிமரத்தை மேலாக நோக்கினால், அந்த கொடிமரம் அசையும் தோற்றத்தில் நமக்கு கண்க தென்படும் என்பார்கள். அப்படி அசையும் தோற்றத்தில் நமக்கு ஆசி வழங்குவதை போல அது ஆடும் என்பதை போல நமக்கு தோற்றமளிக்கும் என்பார்கள். அப்படி தோற்றமளித்தால் நாம் அங்கு மிகுந்த நமஸ்கரிக்கும் போது என்ன வேண்டுதல்கள் செய்தோமோ அவை எல்லாம் கண்டிப்பாக நிறைவேறிவிடும் என்பது ஒரு நம்பிக்கை. அடுத்ததாக வைணவ பெரியார் விசிஷ்டாத்வைதம் என்பதை உருவாக்கிய ஸ்ரீ ராமானுஜன், அந்த ராமானுஜர் மோட்சமடைந்த ஸ்தலம் ஸ்ரீரங்கம். ராமானுஜர் மோட்சமடைந்த பிறகு அவரது திருமேனியானது அரங்கனுடைய வசந்த மண்டபத்தில் அப்படியே பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இதில் என்ன ஆச்சரியம் என்றால், இது அவர் ராமானுஜர் மோட்சமடைந்து சுமார் 900 ஆண்டுகளை ஒத்து கடந்து விட்டன. ஆனாலும் இன்றும் எம்பெருமான் சார்வபௌமன் என்று கூறப்படுகின்ற ஸ்ரீ ராமானுஜரின் திருமேனியானது அன்று கண்ட மேனிக்கு அழிவில்லாமல் அப்படியே காட்சி தருகிறது என்பார்கள். அது மட்டுமல்ல, அந்த திருமேனி அப்படியே இருப்பது மட்டுமல்ல, அதில் இன்றளவும் தலைமுடி, கைரகம் போன்றவை இருக்கிறது என்பார்கள். அடுத்ததாக 4வதாக, மொத்தம் 7 அதிசயங்கள் என்று சொன்னோம். அடுத்ததாக 4வதாக என்ன அதிசயம் என்றால், திருவரங்கத்தில் எம்பெருமான் பள்ளி கொண்டிருக்கிறார் இல்லையா, புஜங்க சைனத்தில் பள்ளி கொண்டிருக்கிறார் அல்லவா, அந்த பெருமான் அணிந்து கொண்டிருக்கும் காலணிகள் அவை தேய்மானத்திற்கு உள்ளாகின்றன என்பார். ஒரு விக்கிரகத்துக்கு அணிவிக்கப்படும் செருப்பு அது எப்படி தேய்மானத்துக்கு உள்ளாகும் என்பது ஆச்சரியமான விஷயம்தான். அந்த காலணிகள் அப்படி தேய்ந்த பிறகு அவற்றை அந்த ஸ்ரீரங்கம் கோயிலிலேயே திருக்கொட்டாரம் என்னும் ஒரு பகுதியில் ஒரு தூணில் மாட்டி வைப்பதை காணலாம். அந்த செருப்புகளும் பக்தர்கள் கண்டு வணங்கி செல்லும் இடமாக அமைந்திருக்கிறது. இந்த காலணிகளை பொறுத்து இன்னொரு வித்தையும் உண்டு. இவற்றை செய்வதற்கென்று பரம்பரையாகவே இதை செய்வதற்கு என்று தொண்டர்கள் உண்டு. இதில் என்ன விசேஷம் என்றால், நாம் நமது காலணிகளை கடையில் இருந்து வாங்குகிறோம், அல்லது அதை செய்யும் ஒரு தொழிலாளி அதை செய்து கொடுக்கிறார். அப்படி செய்யும் போது ஒரே ஒரு நபர் 2 காலணியும் தான் செய்வார். அப்போதுதான் அந்த அளவுகள் சரியாக அமையும். ஆனால் எம்பெருமானுக்கப்பட்ட இந்த காலணிகளோ 2 வெவ்வேறு ஊர்களில் தனித்தனியாக செய்யப்படுகின்றன. அப்படி இருந்தாலும் அவை 2 காலணிகளும் ஒன்று போலவே இருக்கிற அதிசயம் வேறெங்கும் காண கிடைக்காது. 6 மாதங்களுக்கு ஒருமுறை இந்த காலணிகளை அரங்கம் அவன் திருப்பாதங்களிலிருந்து எடுப்பார்கள். அப்போது அரங்கன் அதை தினமும் பயன்படுத்தி இந்த பிரபஞ்சம் முழுக்க நடந்து வந்து எல்லா பக்தர்களையும் கண்டு அவர்களுக்கு வேண்டியதை எல்லாம் செய்துவிட்டு வருகிறார் என்பதற்கு சாட்சியாகவோ என்னவோ, அந்த அரங்கனின் திருப்பாதத்திலிருந்து கயற்றப்படும் அந்த காலணிகள் மிகுந்த தேய்மானத்திற்கு உள்ளாகி இருக்கும் என்பதை ஒரு பெரும் அதிசயமாக சொல்வார்கள். அரங்கனின் காலணிகள் ஒரு அதிசயம் என்றால், அரங்கனின் கண்கள் ஜொலிக்கும் திருக்கண்கள் என்பார்கள்.
அதாவது நாம் அறிந்திருக்கிறோம் வைரங்களிலேயே மிக உயர்ந்த விலை உயர்ந்த வைரம் கோகினூர் என்றும் அது முகலாயர்கள் ராஜபுத்திரர்களிடமிருந்து முகலாயர்கள் கைக்கு சென்று பிறகு ஆங்கிலேயர்கள் கைக்கு சென்று இந்த லண்டனில் ஒரு மியூசியத்தில் இருக்கிறது என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் ரங்கன் திருவரங்கனின் கண்கள் ஜொலிக்கும் திருக்கண்கள் அவை வைரங்களால் உருவானவை என்றும் அவற்றை விபீஷணன் கொடுத்தான் என்றும் சொல்வார்கள். ஆனால் பிற்காலத்தில் அவை திருடு போய்விட்டன என்றும் கூறுவது உண்டு. அடுத்தபடியான அதிசயம் ஸ்ரீரங்கம் ரங்கன் நாயகி தாயார் அவள் சன்னதிக்கு வெளியே இருக்கும் ஒரு அமைப்பு. சொர்க்கவாசல் திறக்கும் போது இந்த அமைப்பின் வழியாக பார்ப்பது விசேஷம். 5 கூகி 3 வாசல் என்று சொல்வார்கள். அதாவது இந்த 5 கூகிகளில் 5 விரல்களை வைத்து தெற்கு பக்கம் பார்த்தால் பரமபத வாசல் தெரியும் என்பார்கள். இப்படி செய்துதான் ரங்கநாயகி தாயாகப்பட்டவள் பெருமாளை சேவிக்கிறாள் என்று கூறுவார்கள். இது நம்மை போன்ற பிராமணர்களுக்காக இந்த 5 கூகி 3 வாசல் என்பது நம்மை போன்ற பாவலர்களுக்காக கூறப்படுகிறது. ஆனால் இதற்கு பொருள் இன்னொன்று ரூட்டு என்பார்கள். அதாவது இந்த 5 கூகிகள் என்பது அர்த்த பஞ்சக ஞானம் அதை குறிப்பது என்பார்கள். 3 வாசல் என்பது பிரம்மத்தின் வகி என்று சொல்வார்கள். ஏழாவதான அதிசயம் இந்த ஸ்ரீரங்க திருத்தலத்தில் என்னவென்றால் இந்த ரங்க விமானம், அதாவது மூலவரான ரங்கநாதனுக்கு மேலாக எழுப்பப்பட்டுள்ள பின்னால் பொன்மையப்பட்ட இந்த விமானம் இது மிக அதிசயமானது என்பார்கள். இதில் என்ன அதிசயம் என்றால் இந்த விமானமே ஓம் என்கிற பிரணவ வடிவில் அமைந்திருக்கிறது. இந்த விமானத்தை சுற்றி மிக தூரத்தில் இருந்து, அதாவது ஒரு 25-30 கிலோமீட்டர் தள்ளி உள்ள இடத்திலிருந்து அங்கிருந்து இந்த விமானத்தை பார்த்தாரோ இல்லை மனதில் எண்ணி எங்குமிருந்து இந்த திருச்சி ஸ்ரீரங்க பெருமான் கருவறைக்கு மேலாக அமைந்துள்ள இந்த விமானத்தை மனதில் எண்ணி எங்கிருந்து பிரார்த்தனை செய்தாலும் அப்படி செய்பவருக்கு முக்தி நிச்சயம் என்பது இந்த தலத்தின் பெருமை. அது மட்டுமல்ல, இந்த விமானத்தில் அமைக்கப்பட்டுள்ள பல்வேறு உருவங்களில் பரவாசுதேவர் என்பவர் கையில் அமுதம் நிரம்பிய கிண்ணத்தோடு காட்சியளிக்கிறார். அந்த அமுதம் கிண்ணமானது அவர் கரத்தில் வைத்திருக்கும் அந்த கிண்ணமானது மெல்ல மெல்ல அவர் வாயை நோக்கி நகர்ந்து போவதாக ஒரு நம்பிக்கை உண்டு. அது மட்டுமல்ல, அது என்று அவர் வாய்க்கு அருகில் சென்று சேர்கிறதோ அன்று இந்த உலகம் ஒட்டுமொத்தமாக அழிந்துவிடும் என்றும் ஒரு நம்பிக்கை உண்டு. இதை போல ஒரு நம்பிக்கை கேரள மாநிலத்தில் திருவனந்தபுரத்தை அடுத்த வர்க்கேலா என்ற இடத்தில் உள்ள ஜெகநாத பெருமாள் கோயிலை பற்றி உண்டு. அதை பின்னாடி ஒருவரை காண்போம். அன்பர்களே, நண்பர்களே, எவ்வளவு நாள் சொன்னாலும் எத்தனை முறை சொன்னாலும் அதுக்கான ஒரு திருத்தலம் என்றால் அது ஸ்ரீரங்கத்தை கூற வேண்டும். அந்த ஸ்ரீரங்கத்தின் பெருமைகளை 2வது பகுதியாக நம்மால் இயன்றவரை கூறினோம். ஆனால் இன்னும் அது அடியதால் பாரிகூட சொல்ல முடியவில்லை. என் நாவுக்கும் அறிவுக்கும் எட்டிய வகையில் இந்த திருத்தலத்தின் பெருமைகளை அடுத்த பகுதியில் மீண்டும் காண்போம். அதுவரை அன்பர்களுக்கு அடியேனின் சிறந்தார்ந்த வணக்கம். அன்புசால் நண்பர்களே, மெய்யன்பர்களே, தேடி தரிசித்த திருத்தலங்கள் என்னும் தொடரில் இன்றைய திருத்தலம் பற்றிய அடியேனது சிற்றுரைக்கு இதுகாலம் பொறுமையாக செவிமடுத்தமைக்கு என்னுடைய மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொடரை துவங்குவதற்கு ஒரு முக்கியமான நோக்கம் உண்டு. நாம் ஒரு தலத்திற்கு செல்லும் போது அது மிக பிரபலமானதாக இருந்தாலும் சரி, ஏன் நாம் வாசிக்கின்ற ஊரில் உள்ள தலமானாலும், ஏன் நமது குலதெய்வ தலமானாலும் கூட அதை பற்றிய தகவல்களை அதன் மகாத்மியத்தை முழுதுமாக அறிந்து கொண்டு நாம் செல்வதில்லை. பல நேரங்களில் ஒரு தலத்திற்கு சென்றுவிட்டு வந்து பிறகு அதை பற்றி ஏதேனும் தகவல் கேள்விப்படும் போது அடடா, நாம் அதை பற்றி அறியாமல் இருந்து விட்டோமே, அதை பார்க்காமல் விட்டுவிட்டோமே என்று நாம் வருந்துவதும் உண்டு இல்லையா? அதனால் ஒரு தலத்தின் மீதான தகவல்கள் அனைத்தையும் இயன்றவரை தொகுத்து உங்களுக்கு அளிப்பதற்காகவே இந்த தொடரை உத்தேசித்துள்ளோம். இதில் கூறப்படும் தகவல்கள் யாவும் பல புத்தகங்கள்
பல இணையதளங்கள் ஆகியவற்றிலிருந்து திரட்டி ஒன்றாக தொகுக்கப்பட்டவையே. அத்தகைய பத்திரிகைகள், புத்தகங்கள், இணையதளங்கள் ஆகியவற்றிற்கும் அரியனது மனமார்ந்த நன்றியை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி.